எவ்வளோ பெரிய பூட்டு எவ்வளோ பெரிய சாவி. இந்த இதில் ஹேண்ட்மேக் சொல்கிறீங்க, இந்த ஹேண்ட்மேக் வந்து யாராலையும் திறக்க முடியாதா? வாய்ப்பு இல்லை. சாவி வேற எந்த சாவி போட்டாலும் சாவி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு அந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கனம் இருக்குது. இதில் வெளில எடுத்தால் தான் அந்த கீ போடுற ஓட்டைக்கு போகும். தூங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் என்ஆர்பி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எனக்கே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ. என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டமால் பூட்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பூட்டுனாலே ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் திண்டுக்கல். நம்மளும் இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல்ல தான் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பூட்டு எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு வேறு வீடியோக்காக வந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் என்ன ஃபேமஸ்ன்னு பார்க்கும்போது பிரியாணி ஃபேமஸ், அப்புறம் வந்து பூட்டு ஃபேமஸ். அதனால் வந்து பூட்டை பற்றி ஒரு வீடியோ நம்ம எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இடத்துல விசாரிச்சு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நம்ம எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மருதாசிபுரத்தில் தான் இருக்கும். கரெக்டாக நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குட் லாக் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கும். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. பூட்டாகட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாக்கிங் சிஸ்டம், பேங்க்கு, கோவில், வீடு, இந்த மாதிரி எல்லாத்திலும் இந்த லாக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓன் மேனுஃபேக்சரிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு நிறைய டவுட் இருக்குது இதை பற்றி. எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக கேட்போம். ஏன் முதல் திண்டுக்கல்ல பூட்டு ஃபேமஸ், அந்த கேள்வியை ஃபஸ்ட்டு கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டமால் ஒரு ரெடி அடிக்கேன். இப்போ வீடியோ உள்ள போகலாம். ஓகே, நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. நம்ம எல்லாத்தையும் பற்றி பார்க்க முன்னாடி நம்ம அண்ணனை பற்றி ஒரு குட்டின்றது அவர்கிட்டே நம்ம கேட்போம். வணக்கம்ண்ணா. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து பூட்டு பற்றி எல்லாமே கேட்கறதுக்கு முன்னாடி அந்த திண்டுக்கல் பூட்டு அது எதனால் ஃபேமஸ்? திண்டுக்கல் பூட்டுங்கிறது ஆரம்ப பேசிக்கே மேனுஃபேக்சரிங் பண்ணனால இங்கேருந்தே உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆனது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி மற்ற ஸ்டேட்டு, மற்ற அலிகார் இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சது தான். ஓகே ஓகே ஓகே. இங்கே என்னென்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அயன் ஷேப்புக்குள்ளே வைக்கிற பூட்டு, ப்ளஸ் கோயில் பூட்டு, ப்ளஸ் திண்டுக்கல் மாங்காய் பூட்டு, இது மட்டும். எல்லாம் அந்த லாக்கிங் சிஸ்டம் என்ன வேணுமோ பண்ணி கொடுப்பீங்க. எல்லாமே ஹேண்ட்மேக். ஆனால் இந்த இதில் ஹேண்ட்மேக் சொல்கிறீங்க, இந்த ஹேண்ட்மேக் வந்து யாராலையும் திறக்க முடியாதா? வாய்ப்பு இல்லை. இது வந்து ஹேண்ட்மேக். ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒவ்வொரு தடவையும் நம்ம தனித்தனியாக தான் காடியாக இருக்கிறோம். அதனால் இது வந்து திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ லாக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கபோர்ட் மாதிரி பீரோ டைப்பில் எல்லாம் பண்ணுறீங்க. அது எந்த மாதிரி சொன்னால் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன சைஸ் கஸ்டமர் சொல்கிறாங்களோ அந்த சைஸுக்கு நம்ம கஸ்டமருக்கு இது பண்ணி கொடுத்துறோம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நான் வந்து மதுரையிலையோ இல்லை சென்னையிலையோ இல்லை ஆந்திரா, இது மாதிரி வேறு ஸ்டேட்டில் கூட இருக்கேன். அதை நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா? எல்லா ஸ்டேட்டுக்குமே டெலிவரி தான். இந்தியா ஃபுல்லாக நான் டெலிவரி, ஜிஎஸ்டி, ஆர்சிலாம் இப்போ பக்காவாக ப்ராப்பராக பில் போட்டு தான் ஏற்றிட்டு இருக்கோம். புது பூட்டெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? மாங்காய் பூட்டு. இதுதான் மாங்காய் பூட்டு. எதனால் இது மாங்காய் பூட்டு? இந்த மாங்காய் ஷேப்பில் வருது. இது மட்டும் இந்த மேக்கிங்கில் இருக்கும். இது என்ன ஸ்பெஷல்? இதில் என்ன ஸ்பெஷல்னா இது வந்து ஒரு சாவி சுற்றுற பூட்டு. சாவி வேற எந்த சாவி போட்டாலும் சாவி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியா? ஆமாம், திறக்காதானா. அதாவது இதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா இது கொஞ்சம் வெளியில் வந்து தள்ளி நிற்கும், இது வந்து மாட்டமாக இருக்கும். அதுதான் விஷயம். சாவி வந்து வேற சொன்னால் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி சேர்ற மாதிரி சாவி இருந்தால் சாவி போய் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது, திறந்து கூடாது. அதான் இது வேலை. இப்போ வந்து நம்ம இதை பூட்டிடுறோம். இப்போ வேறு ஏதாவது சாவி போட்டோம்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷல். இந்த பூட்டில் இதுதான் ஸ்பெஷல். இது ஒரு சிஸ்டம். அது அடுத்த பூட்டு வந்து பட்டன் பூட்டு. பட்டன்னா எப்படி? பூட்டு திறந்துருக்கு, பூட்டுறேன், பூட்டிடுறோம். பூட்டுறப்ப பின்னாடி இருக்க ப்ரெஸ் பட்டன் ரிலீஸ் ஆயிரும். இந்த இது ஆமாம். திரும்ப திறக்கிறப்ப இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் திறக்கணும். ஓகே ஓகே ஓகே, புரியுது. அதாவது வந்து திருப்பி திறக்கும் போது இந்த ப்ரெஸ் பண்ணால் தான் திறக்க முடியும். ஆமாம், ப்ரெஸ் பண்ணாமல் திறக்காது. பூட்டிடுங்க. பூட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் இப்போ அந்த பட்டன் ரிலீஸ் ஆயிரும். ஓகே ஓகே, பூட்டிடுச்சு. இப்போ இந்த பட்டனை அழுத்தினாதான் அழுத்திட்டு நீங்கள் திறக்கணும். திறந்தால் தான் திறக்கும். அவ்வளோதான். சூப்பர்ல. ஓகே, 2.5 இன்ச்ல இருந்து 6. இது என்ன இன்ச்? இது 2.5 இன்ச். ஓகே, மினிமமே இந்த சைஸ் தான். ஆமாம், மினிமம் 2.5 இன்ச்சு வரைக்கும். அது 2.5 தான் வீட்டுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே கோயிலுக்கு தான் போகும். இதெல்லாம் 3 சைஸ். எப்படி கணக்குன்னா சைஸ் வந்து இது 4 இன்ச்சு. ஆல்ரெடி இது வந்து 2.5 இன்ச்சு, 2.5. இதை வச்சு தான் இதுதான் 2.5 இன்ச்சு, 4 இன்ச்சு, இது 3 இன்ச்சு. இந்த மாதிரி கணக்கில் வரும். 3, 4, 5, 6. அது 6 இன்ச்சு. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது பூட்டு பிரைஸ்? 2200 ஒரு பூட்டு. அதுலேருந்து அப்படியே நீங்கள் பெருசு பார்க்க கூட வரும். கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ இருக்க ரா மெட்டீரியல்லாம் பிராஸ்லாம் இப்போ 700 இது என்ன? இது பிராஸ். அது இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பிராஸ் தான். மேலே இருக்க கொண்டி மட்டும் அயனில் வரும். வெயிட்டே பார்த்தீங்கன்னா இதுதான் 1 கிலோ இருக்கும் ஒரு பூட்டு. செம வெயிட்டாக இருக்கு பாருங்க. ஒரு பூட்டு என்ன மாடல்? இது வந்து சாவி பிடிக்கிற பூட்டு. ஒரு பூட்டில் 2 ஹோல் வரும். இதோட ஒரிஜினல் சாவி மட்டும்தான் இதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணி கொடுக்கும். பூட்டலாம், திறக்கலாம்.
இதை தவிர வேறு ஏதாவது டூப்ளிகேட் கீ நீங்கள் போட்டு திறந்து பார்க்குறீங்க அப்படின்னா திறந்துட்டிங்கனாவே சாவி போய் லாக் ஆகிடும். அவ்வளோதான், எடுக்க முடியாது. திரும்ப சாவி இருக்குல்ல இந்த இது சூப்பராக இருக்குது. திரும்ப சாவி எடுக்க முடியாது. யாரா வந்து திறக்கணும்னு நினச்சா கூட உள்ளே வந்து சாவி லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் திறக்கிறதே கஷ்டம். எடுக்க முடியாது, இதை எடுக்க முடியாது. இதை எடுக்கிறதுக்கு தான் அந்த சின்ன ஹோல். ஓகே ஓகே. மறுபடியும் இங்கே போய் இதில் போட்டு இதை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் இந்த சாவியை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இதை சாவியை எடுத்துகிட்டு உங்களோட ஒரிஜினல் சாவியை போட்டு பூட்டை திறக்கணும். செம்மையாக இருக்குல்ல. யாராவது தெரியாமல் கூட ஏதோ திருடணும் இல்லை பூட்டை வந்து திறக்கணும்னு நினச்சா கூட சாவி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நினச்சா தான் திறக்க முடியும். இது வந்து கோயிலுக்கு போகிறது. கோயிலுக்கு போகிறதா? இது என்ன டைப்பு? இது வந்து நார்மல் தான். இது வந்து குழப்ப விட்டுருப்பாங்க, ஐயர் போனால் தூக்கிட்டு பூட்டுறதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு அப்படி போட்டுருவாங்க. இது அந்த சிஸ்டத்தில் போட்டது. செம்மையாக இருக்கு பாருங்க. அப்பா எவ்வளோ பெரிய பூட்டு, எவ்வளோ பெரிய சாவி. அப்படி திறந்தா அவ்வளோதான் திறந்தோம். பூட்டு ஒரு 5 கிலோ வரும், 6 கிலோ வரும். அது செம்ம வெயிட்டாக இருக்குது. கரெக்டாக 11 இன்ச்சு, ஒரு அடி இருக்கும், ஒரு அடி உயரம். இப்போ நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி பூட்டெலாம் பார்த்துட்ருக்கோம். எனக்கு பழைய காலத்து பூட்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் உங்ககிட்ட இதெல்லாம் வந்து ரீமேக் பண்ணி யாராவது விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருவேன் நான். இதெல்லாம் ஓல்டு ட்ரெடிஷ்னல் சாவி. குறைஞ்சது ஒரு 150 வருஷத்து சாவி இருக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதெல்லாம் இருக்குது, பூட்டே இருக்குன்ட்ட. இதுவும் அதே மாதிரி தான். இதெல்லாம் ஒரே சாவி, வெல்டிங்லாம் பற்ற வைப்பு எதுவுமே கிடையாது. ஒரே இதில் ஒரே கவர் இதில் வச்சு அடித்து ஒரே இதை அடித்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஜாயிண்ட்டுமே கிடையாது. இப்போ போடுறதெல்லாம் எல்லாமே ஜாயிண்ட் தானே. இதெல்லாம் பெல் பூட்டு. அந்த காலத்திலே ஒவ்வொரு அடிக்கும் பெல் அடிக்கும். திருப்பும் போது ஆமாம், ஒவ்வொரு அடிக்கும் பெல் அடிக்கும். இது வந்து குறைஞ்சது ஒரு 70 வருஷம் 80 வருஷம் பூட்டாக இருக்கும். 80 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பூட்டு. ஆமாம். வேறு என்ன லோக்கல் மேக் சாவி போட்டிங்கன்னா புள்ளையே போகாது. இந்த ஹோல் வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம். டூப்ளிகேட் ஆவி உள்ளே வந்து ஹோல்ஸ் இருக்கு. ஆமாம், அந்த ஹோல் இருக்கும். ஆவி உள்ளே ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ஹோல், அதாவது இந்த பின்னு, இதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங் கரெக்டாக இருக்கணும். இது எவ்வளோ தூரம் உள்ளே இறக்குறோம், அதாவது இந்த தூரம் இவ்வளோ தூரம் இறக்குறோமா, இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஹோல் போட்டு பண்ண முடியும். இதெல்லாம் மாஸ்டர் லாக் சிஸ்டம். குழம்பிடும். ஒரே பெட்டிக்கு நீங்கள் அடுத்து இதை திறக்கணும். ஓகே, நீங்கள் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க. எல்லாவே கட் பண்ணி எல்லாமே நீங்கள் தான்? எல்லாமே இங்கே தானே கட் பண்ணி எல்லாமே இங்கேக்குள்ளே தான் பண்ணுறோம். கொஞ்சம் அதை காட்டுறீங்களா? தாங்க வாங்க. அப்படியே இதை ஃபுல்லாக கையில் வெட்டி வளைச்சி அதுக்கப்புறம் இதுலேருந்து தயார் பண்ணி இந்த இதுக்கு நாபு வந்து இதை ரெடி பண்ணுவோம். இதை ரெடி, ஆமாம், எல்லாமே இதை ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த லீவர் சிஸ்டம்லாம் போட்டு ஒவ்வொரு பூட்டாக தயார் பண்ணணும். எல்லாமே ஹேண்ட் மேக் மட்டும்தான். மேக்ஸிமம் நான் அயன் சேஃப்டி லாக்கர் பூட்டு மட்டும்தான் மேக்ஸிமம். மற்றதெல்லாம் கோயில் பூட்டு, பெரிய பெரிய பூட்டுகள் மட்டும்தான். ஓகே, இப்போ வந்து நம்ம பூட்டு பற்றி சின்ன பூட்டு பற்றி பார்த்தோம். அது இல்லாமல் வேறு என்ன பண்ணுறீங்க? அயன் சேஃப் பண்ணுறோம். 1.5 அடியில் அந்த பீரோ எல்லாம் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு 4 அடி சேஃப், அயன் சேஃபு. இது என்ன ஸ்பெஷல் மற்ற கபோர்டுக்கும் இந்த இதுக்கும் என்ன? இது கபோர்டு இல்லைண்ணா, இது வந்து சும்மா நார்மல் வெளியில் வைக்கிறது தான். 4 அடி பெட்டியோட வந்து 650 ரூபா. ஃபுல்லாக 8 mm ஷீட்டு, 8 mm அண்ட் 12 mm இந்த மாதிரி போட்டு பண்ணுறது. ஒரு அந்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ கனம் இருக்குது. இது டோட்டலாக எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு 600-700 கிலோ வெயிட் வரும். 700 கிலோ. இவ்வளோ லாக்கா? ஆமாம், 4 சைடுமே போகும். 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி இதெல்லாம் நான் பேங்க்கு, கோவிலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீட்டுக்கு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி வெயிட் தானே? 650 to 700 வெயிட். 8 mm ஷீட். இது எப்படி? இது என்ன சைஸ்லேருந்து செய்வீங்க? என்ன 1.5 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1.5 அடியிலேருந்து இது 4 அடிண்ணே. இது 4 அடி. 1.5 அடியிலேருந்து 1.5 அடியிலேருந்து வரும். இது என்ன ஸ்பெஷல்? இது உள்டோர் போட்டிருக்கோம் உள்ள. அதே மாதிரி இதுக்கு கீழேயும் ஒன்று இருக்கும். உங்களுக்கு அடிக்கேஸ் இது மேலே இருக்கு, உள்ள வச்சுக்கலாம். கீழேயும் இருக்கும், உள்ளேயும் இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஒரு ஹோல்ஸ் இருப்பாங்க. இங்கே ஏதாவது வச்சுக்கலாம். மெதுவாக தான் வரணும், ஃப்ரிட்ஜ் சாத்துற மாதிரி தான் வரணும். எக்காந்து கொண்டு கையங்கிட்ட வச்சிடக்கூடாது. கையங்கிட்ட வச்சிங்கன்னா கையை மறந்துட வேண்டியது. இந்த சாவி ஒரு ஓட்டையை மறைச்சிருக்கிறது தான் அந்த நம்பர் லாக்கு. இப்போ ஒரு 4 நம்பர் நம்ம டிஜிட் வைக்கிறோம். 4 நம்பர் கஸ்டமர்ட்டு மட்டும் சொல்லுவோம். இப்போ வந்து இந்த பெட்டியோட நம்பர் வந்து 55 35. இப்போ 55 35 ஒரு 5க்கு நேராக ஒரே நேர்கோட்டில் செக் பண்ணி இதை வெளில எடுக்கணும். இதில் வெளில எடுத்தால் தான் அந்த கீ போகிற ஓட்டைக்கு போகும். வச்சு செக் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம திரும்ப இதை உள்ளத்துக்கு வைக்கிறேன். இந்த நம்பரை ஃபுல்லாக ஒவ்வொரு பக்கம் சுற்றி விட்ருங்க. சுற்றி விட்டிங்கன்னா திரும்ப வேணால் கீ மூடி எடுக்க முடியாது. எடுத்து பாருங்க. சாமியோட ஜுவல்ஸ் வைக்கிறதுக்கு இதுக்குள்ள இடம். இது இந்த அந்த சேம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் 4 அடி, இது 5 அடி. இல்லை என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எவ்வளோ இது ஒவ்வொரு மெட்டீரியல் என்னென்ன ரேட்டில் இன்னைக்கு போகுதுங்கிற வச்சு தான் நானும் ஆரம்பத்து வரைக்கும் பண்ணி கொடுக்குறீங்க.
கம்மி வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 14,000 ஸ்டார்ட் ஆகும். 1,40,000 1,50,000 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஓடிட்டு. அதாவது இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து 14,000 ரூபா வந்து 1,40,000 இது இல்லை, இல்லை 1.5 அடியில இருந்து ஸ்டார்டிங்கில் தான் நானும் சொல்கிறேன். ஓகே, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. 14,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன அடி? 2 அடி, 1.5 அடி, 1.5 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உண்மையாக வந்து செம்ம ஒர்த்து. அதாவது 1.5 அடியில் உள்ள சாமி சிலைகளை மட்டும் சொன்னாங்க. 15 இன்ச்சுக்கு எனக்கு வந்து 4 இது போட சொன்னாங்க. இதில் தான் வந்து சிலையை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. மற்றபடி இதில் எதுவும் வராது. ஒன்லி உற்சவர்கள், ஆமாம் உற்சவர்கள் விக்கிரகம் மட்டும் வைக்கிறதுக்கு தான் இந்த இதுவும் ஒன்று தான், ஒரே சேஃப். கேட்குறாங்களோ ஆமாம், அதான் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணது தான். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பெட்டி நான் ஜாயின் பண்ணணும். நாங்கள் கொண்டு போய் வச்சுட்டு ஜாயின் பண்ணிடுவேன். 2 பெட்டியும் கோயிலுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பெட்டி தனித்தனியாக எடுக்க முடியாது. 2 ஃபிட்டிங் தான், ஒன்றா தான் எடுக்க முடியும். அந்த இது என்னது? இது என்ன மெத்தட்? இது வந்து ஓல்டு ட்ரெடிஷ்னல், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பெட்டிகள் இதெல்லாம். 12mm பிளேட்டு தான். இது பாருங்க, இது என்னதுன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து வுட்டு நினைச்சேன். ஏன்னா பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ வருஷம் முன்னாடி இருக்கு? குறைஞ்ச ஒரு 120 வருஷம் 100 வருஷத்துக்கு மேலே தான் வரும். பெட்டியோட கனம் பார்த்துக்குங்க. எங்க மேக்கிங் அதுதான். நானும் அதை அடிச்சிருவேன். அதில் புது பெட்டி அது வந்து ஊட்டியிலேருந்து வந்திருக்கு, 1.5 அடி. அதுவும் ட்ரெடிஷ்னல் தான். அது 50 வருஷத்து பெட்டி தான். அது இல்லை, ஒரு ஆள் தூக்க முடியாது. நீங்கள் தூக்கி வேணா பாருங்க. தூக்குங்க பாருங்க. சின்னூண்டு பெட்டி தான், 1.5 அடி. இது வந்து புதுசு, எல்லாமே ரீஒர்க்கிங் தான் வந்திருக்கு. இது 8mm தான் பிளேட்டு. இது சேல்ஸ் புதுசு கொடுத்துட்டேன் கஸ்டமருக்கு. பெயிண்டிங் பண்ணி ஏதாவது எல்லாம் போனது வந்தது பூட்டெல்லாம் மாற்றி ஃப்ரெஷ் பண்ணி புது பெட்டி ஆக்கி மேக்ஸிமம் வந்து டெலிவரி ஓரளவுக்கு நான் சென்னை பக்கத்துலாம் போனால் ஃப்ரீயாக போட்டுருவேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு பெட்டி ஏற்ற மாட்டேன். சென்னையில் ஒரு 5 பெட்டி ஆர்டர் வருதுன்னா 5 பெட்டி ஒட்டுக்க ஏற்றிடுவோம். டெலிவரி லாங் வரைக்கும் டெலிவரி பண்ணிடுவீங்க. நம்ம பெட்டி இது வரைக்கும் குடிவாடா, விஜயவாடா, ராஜமன்றி வரைக்கும் அந்த மாதிரிலாம் சர்வீஸ் கரெக்டாக பண்ணிடுவேன். அதே மாதிரி இப்போது நான் வாங்கிட்டு சப்போஸ் ஏதாவது லாக்கிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த டைமிங்கில் அந்த பக்கெட்டு நாங்கள் வர்றப்ப பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா உடனே போய் பண்ணி கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் கிட்ட பேசுவோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆர்டர் கொடுத்தா அந்த டைமிங், எந்த டைமிங், அந்த 10 நாள் 15 நாள் கண்டிப்பாக என்கிட்ட லேட் ஆகும். 15 நாள் சொல்லுவேன், 25 நாள் கழிச்சு கூட கொடுத்துருப்பேன். ஏன்னா சில கஸ்டமர் அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நல்லபடியாக செஞ்சு தரேன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு அவங்க வெளியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. நம்ம மழை பெஞ்சா பெயிண்டிங் அடிச்சா பபுள்ஸாக எழுந்திரிச்சிடும். பெயிண்டிங் அடிச்சு வேஸ்ட்டு. நீட்டாக கொடுக்குற மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்மளோட டேஸ்ட்டு வேணும். காசு வாங்குறோம். கஸ்டமரோட ஃபீட்பேக்கில் தான் வந்து நிறைய சேஃப் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சூப்பர். நிறைய விஷயம் வந்து அண்ணன் வந்து சொல்லி பூட்டு அதே மாதிரி தான். நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான். எல்லாரும் என்னை மன்னிச்சுக்குங்க. என்னால் மாங்காய் போட்டு கொஞ்சம் சப்ளை கொடுக்க முடியல. மென் பவர், அதாவது லேபர் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எங்களுக்கு. சொன்ன டயத்துக்கு எங்களால் கொடுக்க முடியல. நிறைய கஸ்டமருக்கு நான் பணமே ரீஃபண்ட் பண்ணியிருக்கேன். எங்களால் இப்போ என்னன்னா எங்களோட சுச்சுவேஷன் பார்த்துட்டீங்க நீங்களே நேரில். ஏன்னா எங்களுக்கு டைமிங் ஆகுது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பூட்டு வேணும்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ண சொல்லுங்க. நான் பக்காவாக எந்த பூட்டாக இருந்தாலும் நான் அருமையாக பண்ணி தரேன். ஏன்னா அவசரப்பட்டால் வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம், சேஃப்டி சிஸ்டம். அவன் தம்பி கம்பெனியோட முழு பொறுப்பு இவன் தான் பார்க்குறான். இவன் தான் நமக்கு A to Z எனக்கு வலது கை மாதிரி. மற்ற எல்லா விஷயமும் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். வெளியில் வேலைக்கு போக வேணாம், நம்ம தொழிலே பார்ப்போம். இது எங்களுக்கு ஜென்ரேஷன் ஒர்க்கு. சும்மா இல்லை, நேற்று ஆரம்பித்த தொழில் கிடையாது. எல்லாம் 70 வருஷம் ஆகிடுச்சு. அவரோட அப்பா வேலை பார்த்தது அவர் இல்லை. அவர் இறந்தே 40 வருஷம் ஆகிப்போச்சு. அதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இவர் பழகிருக்காரு. இப்போ இவருக்கு அப்புறம் நாங்கள் பழகி நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எங்களோட ஜென்ரேஷன் அப்படியே தொடரும். இவரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சிறப்பாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே புதுசாக இருந்தது. நிறைய விஷயம் நான் பார்த்தேன். மேபி நெக்ஸ்ட் வாட்டி திண்டுக்கல் வந்தால் இன்னும் டீட்டெயிலாக நம்ம எடுப்போம். இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்கள் ப்ரோ. பாய்.